எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலையை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ்வலாக அப்படியே கவரில் வச்சுருவீங்க. அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கருப்பாயிரும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சிங்கனாலும் கருப்பாயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரும்போது நல்லா கழுவிடுங்க. கழுவி அதை கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக இலையாக வந்து உதிர்த்து எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சில ஸ்டீல் பாஸ் வந்து ஓட்டையாக அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி, லிட்டு நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு வருது. முதன் 10 டேஸ் கூட உங்களுக்கு வரும் இது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி இதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு லிட்டு க்ளோஸ் ஆகிற ஸ்டீல் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் அப்பப்போ எடுத்து கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.